சிம்ஸ் ஹலோ டாக்டர் ஹெல்த் ஆன் வீல்ஸ் எனும் மிக சிறப்பான புதிய திட்டத்தை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எனக்கு முன்னால் உரையாற்றி சிறப்பித்து விட்டிருக்கிற தென்சென்னையின் நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே, சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்து விட்டிருக்கின்ற இக்குழுமத்தின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய ரவி பச்சமூர்த்தி அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பெருமதிப்பிற்குரிய இனிய நண்பர் AMV பிரபாகர் ராஜா அவர்களே, திரு ஜெ கருணாநிதி அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய வைஸ் பிரசிடென்ட் டாக்டர் ராஜீவ் சிவசாமி அவர்களே, பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் டாக்டர் பாலாஜி அவர்களே, மரியாதைக்குரிய மருத்துவர் விக்ரம் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இனிய நண்பர் கோசுமணி அவர்களே, மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற மருத்துவர் பெருமக்களே, மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிராமப்புற சமூக மக்களுக்கு மருத்துவ சேவையை வழங்குவதற்கு இந்தியாவில் முதல் முயற்சியாக 24 மணி நேரமும் மருத்துவ பேருந்து சேவையை அறிமுகப்படுத்தும் இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சி சிம்ஸ் ஹலோ டாக்டர் ஹெல்த் ஆன் வீல்ஸ் என்கின்ற பெயரில் இப்போது புதிதாக தொடங்குவதை உண்மையில் நான் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியோடு இதை தொடங்கி வைக்கிறேன். 2022 டிசம்பர் திங்களில் நானும் பெருமதிப்புக்குரிய திரு ரவி பச்சமுத்து அவர்களும் ஒரு புதிய திட்டம் ஒன்றினை இந்த மருத்துவமனையில் தொடங்கி வைத்தோம். ஹலோ டாக்டர் என்கின்ற வகையில் வீடுகளில் இருப்பவர்கள் டாக்டரோடு தொலைபேசியில் பேசி அவர்களுடைய மருத்துவ சேவையை நேரடியாக பெறுவதற்குரிய ஒரு திட்டம் அன்றைக்கு தொடங்கப்பட்டது. நான் வந்தவுடன் பெருமதிப்பிற்குரிய திரு ரவி பச்சமுத்து அவர்களிடத்தில் இதுவரை கடந்த 3 ஆண்டுகளில் எவ்வளவு பேர் அதில் பயன்பெற்றிருப்பார்கள் என்று கேட்டேன். 1,00,000 பேர் அளவுக்கு ஹலோ டாக்டர் திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்றார்கள். எனவே இது ஒரு மிக சிறந்த திட்டம். பொதுவாக இன்றைக்கு தொற்றா நோய்கள், நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய தொற்றா நோய்களின் பாதிப்பு உலகை அச்சுறுத்தி வருவதை அனைவருமே நன்றாக அறிவோம். மிகப்பெரிய அளவிலான இறப்புகள் அனைத்துமே தொற்றா நோய்களினால் ஏற்படுபவைகள் தான். தொற்று நோய்கள், இந்த கொரோனா போன்ற பேரிடர்கள் வரும் காலங்களில் எப்போதாவது பாதிப்பை உண்டு பண்ணி சென்றுவிடும். ஆனால் தொற்றா நோய்களினால் ஏற்படுகிற பாதிப்புகள் என்பது தொடர்ச்சியாக நாள்தோறும் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 2021 ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதி தொற்றா நோய் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு என்கின்ற வகையில் டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், பாலியேட்டிவ் கேர், பிசியோதெரப்பி, டயாலிசிஸ் போன்ற 5 வகை நோய் பாதிப்புகளுக்கு வீடுகளுக்கே தேடிச் சென்று மருத்துவம் பார்ப்பது என்கின்ற ஒரு திட்டத்தை கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமனப்பள்ளியில் தொடங்கி வைத்தார்கள். இப்படி தொடங்கி வைக்கிற போது மாண்புமிகு முதல்வர் சொன்னது, முதல் பயனாளிக்கு இன்றைக்கு மருந்து பெட்டகத்தை தந்திருக்கிறேன், மிக விரைவில் 1 கோடி பயனாளர்களை இந்த திட்டம் சென்றடைய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் என்றார்கள். ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய விருப்பம் 1 கோடி என்கின்ற வகையில் அந்த திட்டம் தொடங்கப்பட்டு இப்பொழுது 2.5 கோடியை அந்த திட்டத்தின் மூலம் மக்கள் 2.5 கோடி பேர் இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை பயன்பெற்று இருக்கிறார்கள். ரிப்பீட்டட் சர்வீஸ் என்கின்ற வகையில் ஒரு 5 கோடி அளவில் மக்களுக்கான சேவை வழங்கப்பட்டிருக்கிறது அரசின் சார்பில் என்றாலும் 2.5 கோடிக்கும் மேலானவர்கள் இன்றைக்கு அந்த திட்டத்தின் வாயிலாக நான் ஏற்கனவே சொன்ன தொற்றா நோய் பாதிப்புகளுக்கு இன்றைக்கு தீர்வு கண்டு வருகிறார்கள். அதனால்தான் கடந்த ஆண்டு ஐநா சபையின் மூலம் ஒரு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான இந்த தமிழக அரசுக்கு ஒரு பரிசு ஒன்று ஐநா சபை தந்தது. இந்தியாவின் வரலாற்றில் முதன்முறையாக ஒரு துறைக்கு ஐநா விருது வழங்கப்பட்டது என்பது கடந்த ஆண்டுதான். அந்த விருது எதற்காக தரப்பட்டது என்றால், இந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற இந்த மகத்தான திட்டத்தின் மூலம் வீடுகளுக்கே தேடி சென்று மருத்துவம் பார்க்கும் இந்த மகத்தான திட்டத்தின் வெற்றி பாராட்டி ஐநா மன்றம் விருது ஒன்றை அறிவித்தது. அந்த விருது
யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் போர்ஸ் அவார்டு என்கின்ற அந்த விருது ஐநா மன்றத்தின் மூலம் தமிழக அரசுக்கு வழங்கப்பட்டது. இதை நான் சொல்வதற்கு காரணம், அரசு மட்டும் இந்த பணியில் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறது என்றாலும் தனியார் மருத்துவ சேவைகளும் ஒருங்கிணைந்து செய்யும் பட்சத்தில் முழுமையான மருத்துவ சேவையினால் தமிழ்நாட்டின் மக்கள் இன்றைக்கு உலகில் பாதுகாப்பான இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து இன்றைக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு மருத்துவ சுற்றுலா என்கின்ற வகையில் இந்தியாவுக்கு வர தொடங்கி இந்தியாவுக்கு வந்து கொண்டிருப்பவர்களில் 25% பேர் தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவின் சுற்றுலாத்துறை அண்மையில் வெளியிட்ட செய்தி குறிப்பொன்று, இந்தியா முழுமைக்கும் வருகிற வெளிநாடுகளில் இருந்து வருகிற மருத்துவ சுற்றுலா பயணிகளில் 25% பேர் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே செல்லுகிறார்கள் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியினை அறிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் சிம்ஸ் போன்ற மருத்துவமனைகளுக்கு தமிழ்நாட்டில் புகழ்பெற்று விளங்கிக் கொண்டிருக்கிற மருத்துவ கட்டமைப்புகளை தேடி இன்றைக்கு உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து ஆண்டொன்றுக்கு 15 லட்சம் பேர் இன்றைக்கு வெளிநாடுகளில் இருந்து வருகிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இதுவே ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு சிகிச்சைக்கு சென்றது என்கின்ற நிலை மாறி வெளிநாடுகளில் இருப்பவர்கள் தமிழ்நாட்டிற்கு மருத்துவ தேவைக்காகவும் மருத்துவ சேவைக்காகவும் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதுபோன்ற மிகப்பெரிய மருத்துவ கட்டமைப்புகள் இன்றைக்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இன்றைக்கு சிம்ஸ் ஹலோ டாக்டர் ஹெல்த் ஆன் வீல்ஸ் என்கின்ற இந்த மருத்துவ சேவை இங்கே புதிதாக தொடங்கப்பட்டிருக்கிறது. பெருமதிப்பிற்குரிய தென்சென்னையின் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல இந்த சேவை என்பது இந்த வாகனத்திலேயே நோயாளிகள் பதிவு செய்யும் முறை இருக்கிறது, மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது, நோய் தன்மைகள் அறியும் வசதி இருக்கிறது, மேல் சிகிச்சைக்கான பரிந்துரைகள் உடனடியாக வழங்கப்படுகிறது, தொடர் சிகிச்சைகள் உடனடியாக காகிதமில்லா முறையில் டிஜிட்டல் வடிவில் தடையின்றி மேற்கொள்ளப்படுகிறது. நடமாடும் மருத்துவ பிரிப்பின் சிறப்பம்சங்களாக இன்னொரு கூடுதல் சிறப்பு, கிராமப்புற மக்கள் நகரங்களுக்கு நீண்ட தூர பயணம் அல்லது நீண்ட நேர காத்திருப்பு இல்லாமல் இந்த தரமான மருத்துவ சிகிச்சையை தாங்கள் வசிக்கின்ற இடங்களிலேயே பெற முடியும் என்கின்ற வகையில் இந்த பேருந்து ஒரு பெரிய அளவில் இன்றைக்கு சிறப்பு மருத்துவர்களுடன் நேரலையில் வீடியோ மற்றும் ஆலோசனைகளை பெறுகின்ற அந்த வாய்ப்பையும் வசதியும் ஏற்படுத்தி தந்திருக்கிறது. இதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது, தடுப்பூசி சேவைகளை இன்றைக்கு கூடுதலாக்கிக் கொள்வது, ஆரம்ப கட்டங்களிலேயே உடல்நிலை அபாயங்களை கண்டறியும் முன்தடுப்பு பரிசோதனைகள் போன்றவைகள் இந்த வாகனத்தின் மூலம் கிடைக்கிறது. நோய் தடுப்பு மருத்துவம் மற்றும் நல்வாழ்வில் அதிக கவனம் செலுத்துகின்ற வகையில் தான் இன்றைக்கு சிம்ஸ் ஹலோ டாக்டர் சேவை பிரிவு கிராமப்புறங்களிலும் மருத்துவ சேவை குறைவாக இருக்கும் பகுதிகளிலும் தொற்றா நோய்களை ஆரம்ப நிலைகளிலேயே கண்டறிய இது பெரிய அளவில் உதவியாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த மருத்துவமனை, இந்த சிம்ஸ் நிர்வாகம் இந்த சிறந்த முன்னெடுப்பை செய்திருப்பதை உண்மையில் அரசின் சார்பில் பாராட்ட நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்னொரு மகத்தான திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்தி வருகிறார்கள். நீங்கள் அறிவீர்கள், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்கின்ற ஒரு திட்டம். அந்த திட்டத்தின்படி இன்றைக்கு தமிழ்நாட்டின் சாலைகளில் விபத்து நேர்கிற போது உடனடியாக அவர்களை அடைத்து பக்கத்திலே இருக்கிற மருத்துவமனைகளுக்கு கொண்டு வந்து அவர்களை சேர்த்து அவருடைய உயிர்களை காப்பாற்றும் அந்த முயற்சி இதுவரை 4 லட்சம் உயிர்களை தமிழ்நாட்டில் காப்பாற்றி இருக்கிறது என்கின்ற அந்த மகிழ்ச்சி. இதிலும் ஒரு கூடுதலான விஷயம், அரசு மருத்துவமனைகள் 259 இந்த இன்னுயிர் காப்போம் திட்டத்திற்கான மருத்துவ சேவை இருக்கிறது. அதேபோல் தனியார் மருத்துவமனைகள் சிம்ஸை போல் 492 மருத்துவமனைகளில் அந்த திட்டம் இன்றைக்கு பயன்பாட்டில் இருந்து வருகிறது. ஆக இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 தனியார் மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவமனைகள் என்று 751 மருத்துவமனைகளில் அது பயன்பாட்டில் இருந்து வருகிறது. தமிழ்நாட்டில்தான் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம், மருத்துவ காப்பீட்டு திட்டம் தனியார் மருத்துவமனைகளில் 1231 மருத்துவமனைகளில் இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கிறது. அரசு மருத்துவமனைகள் 968லும் தனியார் மருத்துவமனைகள் 1231லும் இந்த முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம் மிக சிறப்பான பயன்பாட்டில் இருந்து வருகிறது. ஆக இந்தியாவிலேயே காப்பீட்டு திட்டம் அதிக மருத்துவமனைகளில் பயன்படுத்தப்படுவது தமிழ்நாட்டில்தான். 2199
மருத்துவமனைகளில் அந்த திட்டம் பயன்பாட்டில் இருக்கிறது. இந்த அளவுக்கு இன்றைக்கு தனியார் மருத்துவ சேவையும் அரசு மருத்துவ சேவையும் ஒருங்கிணைந்து மிக சிறப்பான வகையில் தமிழக மக்களின் நலனை பாதுகாத்து வருகிறது. கடந்த ஆகஸ்ட் திங்கள் 2ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒரு சிறப்புக்குரிய திட்டத்தை தொடங்கினார்கள். அந்த திட்டம் குறித்து நீங்கள் நன்றாக அறிவீர்கள். எப்படி இந்த வாகனத்தின் மூலம் ஒட்டுமொத்த மருத்துவ சேவைகளும் கிடைக்கிறதோ அதே போன்றதொரு மருத்துவ முகாம் நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற பெயரில் தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாநகராட்சியிலும், குறிப்பாக சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை 15 இடங்களிலும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட 5 மாநகராட்சிகளில் தலா 4 என்கின்ற வகைகளிலும், 10 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட 19 மாநகராட்சிகளில் தலா 3 என்கின்ற வகைகளிலும், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த ஒன்றியங்கள் ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் 3 என்கின்ற வகையிலும் இன்றைக்கு 1256 முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவித்து இதுவரை அந்த முகாம்களின் எண்ணிக்கை 1000-ஐ நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு அரசும் தனியார் மருத்துவ நிர்வாகங்களும் ஒருங்கிணைந்து மருத்துவ சேவையை வழங்கி வருகிற நிலையில் ஒரு கூடுதலான மருத்துவ சேவை என்கின்ற வகையிலும் ஒரு மகத்தான வகையில் பல்வேறு கிராமங்களுக்கும் சென்று தேவைப்படுகிற கிராமங்களுக்கு, பள்ளிகளுக்கு, கல்லூரிகளுக்கு சென்று மருத்துவ சேவை அளிப்பதற்குரிய ஒரு சிறந்த திட்டத்தை இன்றைக்கு சிம்ஸ் ஹலோ டாக்டர் ஹெல்த் ஆன் வீல்ஸ் என்கின்ற இந்த திட்டம் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், வெல் பிகான் இஸ் ஆஃப் டன் என்று. அந்த வகையில் இந்த மருத்துவ சேவை மிக சிறப்பாக தொடங்கப்பட்டிருக்கிறது. நிச்சயம் இதனுடைய பயன் தமிழ்நாட்டின் மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் சென்றடையும் என்கின்ற நம்பிக்கையை தெரிவித்து இந்த மகத்தான சேவையை தமிழகத்திற்கு வழங்குவதற்கு முதலில் முன் வந்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய ரவி பச்சமுத்து அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.